students. Today we are going to see about functions. Among several relations that exist between two non-empty sets, some special relations are important for further exploration. Such relations are functions. அதாவது ரிலேஷன்ஸில் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் ஃபங்க்ஷன்ஸ். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 8. ஒரு கம்பெனி இருக்குது, அதில் 5 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 5 எம்ப்ளாயீஸுக்கும் தனித்தனி சேலரி கொடுப்பாங்க தானே. E1க்கு 1 lakh சேலரி கொடுக்குறாங்க, E2க்கு 50,000 சேலரி கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு யூனிக் சேலரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதை பார்த்துக்குங்க. இது ஒரு அதாவது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்துக்குறோம். ஹியர் ஆர் வேரியஸ் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸு. பாருங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு இருக்கும் இல்லையா. அதாவது ஒரு வயசுன்னா இப்போ உனக்கு 14 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், உன் ஃப்ரெண்டுக்கு 14 வயசு அல்லது 15 வயசு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான வயசு இருக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, ஒரு புக் எடுக்கிறீங்க, அந்த புக்குக்குன்னு ஒரு யூனிக்கான ப்ரைஸ் இருக்கும். அடுத்து பாருங்கள், பாயில்ஸ் லா நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. கரஸ்பாண்டிங் டு கிவன் வேல்யூ ஆர் ப்ரெஷர் P, there is only one value of volume. ஒரு ப்ரெஷருக்கு ஒரு வால்யூம் தான் இருக்கும் பாயில்ஸ் லாவில். எக்கனாமிக்ஸில் the quantity demanded can be expressed as Q equal to 300 minus 4P, where P is the price of the commodity. அப்போ Pக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கு யூனிக்காக Qக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா. சப்போஸ் Pக்கு 1 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 360 minus 4 into 1 4 இல்லையா. அப்படின்னா 256ங்கிற ஒரு வேல்யூ Qக்கு ஒரு யூனிக்கான வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். டெஃபினிஷன் பாருங்கள், ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். A relation F between two non-empty sets X and Y is called a function. ஒரு ரிலேஷன் எப்போ ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, for each X belongs to X, there exists only one Y belongs to Y such that F of X, Y, அதாவது ordered per X, Y belongs to F. That is F is equal to, அதாவது function is equal to set of all X, Y for all X belongs to Y, Y belongs to Y. Xல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு Y belongs to Y இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது எப்படி எழுதுவோம்? A function F from X to Y is written as F from X to Y. Comparing the definitions of relations and functions, we see that every function is a relation. கண்டிப்பாக, ஏன்னா relation is a particular type of function இல்லையா. Thus, functions are subsets of relations and relations are subsets of Cartesian product. இது நம்ம போன கிளாஸில் பார்த்தது. இந்த படத்தை பார்த்துக்குங்க, இந்த படம் ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷன்ஸ் அதுதான் எல்லாத்த விட சின்னதாக இருக்கும், ஏன்னா அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா. ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷனை கண்டெயின் பண்ணியிருக்கிற செட்டு, ரிலேஷன்ஸையும் கண்டெயின் பண்ணியிருக்கிற செட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதை பாருங்கள், இது ஒரு மிஷின். ஃபங்க்ஷன் ஒரு மிஷின் மாதிரி நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஒரு யூனிக்கான அவுட்புட் கொடுக்கும். எ ஃபங்க்ஷன் எஃப் கேன் பி thought as a mechanism or device. இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு மிஷின் மாதிரி which gives a unique output f of x to every input x. இதை பாருங்கள், do you know a function is also called a mapping. ஒரு ஃபங்க்ஷனை மேப்பிங்னு சொல்லலாம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். நோட் பாருங்கள், இதில் இருக்க ஒரு பாயிண்ட்டும் நமக்கு தேவைப்படும், பார்த்துட்டு போகலாம். இஃப் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் அ ஃபங்க்ஷன், ஒரு எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் எக்ஸ் இஸ் கால்டு த டொமைன். இங்கே இருக்கு இல்லையா எக்ஸு, இதை டொமைன்னு சொல்லுவோம், ஒய் என்னன்னு சொல்லுவோம், கோடொமைன்னு சொல்லுவோம். இஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, அதாவது ஏங்கிறது பிக்கு மேப் ஆச்சுன்னா தென் பி இஸ் கால்டு த இமேஜ் ஆஃப் A under the function F. And அப்படின்னா ஏவை என்ன சொல்லுவோம், pre-image of the function Bன்னு சொல்லுவோம். The set of all images of the elements of X under F is called the range of F. அப்போ இந்த images எல்லாம் பொறுக்கி ஒரு செட்டில் போட்டோன்னா அதுக்கு பேர் தான் range. If F from X to Y is a function, only if F a function, every element in the domain of F has an image. அதாவது டொமைன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் இருக்கிறது Fல லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு பேர் டொமைன். இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும். F ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா இந்த டொமைனில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இமேஜ் இருக்கணும். அந்த இமேஜ் யூனிக்காக இருக்கணும். ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்குன்னா அது யூனிக்காக இருக்கணும். இதுக்கு ஒரு இமேஜ்னால் அது யூனிக்காக இருக்கணும்.
if A and B are finite sets such that n of A ல p elements n of B ல q elements இருந்தா then the total number of functions that exist from A to B is q. அதாவது நமக்கு A இலிருந்து B கான ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா q பவர் p எலமெண்ட்ஸ் இருக்கும். q பவர் p எலமெண்ட்ஸ் இருக்கும். நாம ரிலேஷன்ஸ் படிக்கும்போது படித்தோம் n of A ல pயும் n of B ல qவும் இருக்குதுன்னா அங்கே எத்தனை ரிலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 பவர் pq ரிலேஷன்ஸ் இருக்கும்னு படித்தோம் இல்லையா. அதே மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்னா q பவர் p, அதாவது பியில் இருக்க எலமெண்ட்ஸை கீழே போட்டுக்கணும், ஏயில் இருக்க எலமெண்ட்ஸை பவரில் போட்டுக்கணும், அத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். In this chapter we always consider f to be a real valued function. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஃபங்க்ஷனோட இமேஜஸ் எல்லாம் ரியல் வேல்யூஸாக இருக்கும். Describing domain of a function. ஒரு ஃபங்க்ஷனோட டொமைனை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பாருங்க, f of x equal to 1 by x plus 1 நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா எக்ஸுக்கு -1 போடும்போது டினாமினேட்டர் 0 ஆயிடும் இல்லையா. அப்படி டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. அப்போ நம்ம டொமைனை எப்படி டிஃபைன் பண்ணணும்னா ஆர்லேருந்து அந்த 1 சப்ட்ராக்ட் பண்ணி டிஃபைன் பண்ணணும். இதை பாருங்கள், x² - 5x + 6 டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு நான் 2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 2s are 4 - 5 2s are 10 + 6. இதை ஆட் பண்ணும்போது 0 வந்துடும். அதே போல் 3 போட்டிங்கனாவும் 0 வந்துடும். அப்படின்னா நம்ம டொமைனை டிஃபைன் பண்ணும்போது என்ன செய்யணும், ஆர்லேருந்து 2வையும் 3யவும் டெலீட் பண்ணிட்டு அல்லது ஒமிட் பண்ணிவிட்டு அந்த டொமைனை நாம் டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ப்ரோக்ரஸ் செக்கு. ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆர். இந்த படம் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த பக்கம் ஒரு படம் இருக்குது பாருங்கள். ரிலேஷன்ஸ் வந்து எதோட சப்செட்ஸு, கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்ஸு. ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் இல்லையா. ஃபங்க்ஷனுங்கிறது ரிலேஷனோட சப்செட்ஸு. செகண்ட் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆர் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ரிலேஷன் ஷுட் ஹாவ் இமேஜ். ஒரு ரிலேஷன்ஸில் ஆல் த எலமெண்ட்ஸ், எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்கும் இல்லையா. நோட்டில் நாம் படித்தோம். ஸோ இது ட்ரூ. அடுத்து தேர்டு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஷுட் ஹாவ் இமேஜஸ். ஒரு ஃபங்க்ஷனில் நல்லா பார்த்துக்குங்க, இதில் ரிலேஷன்னு சொல்லியிருக்காங்க. ரிலேஷனில் ஃபங்க்ஷன், அதாவது எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜ் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஃபால்ஸ். ஃபங்க்ஷனில் எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜஸ் இருக்கணும். இது ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, ட்ரூ ஆர் ஃபால்ஸு. If R from A to B is a relation, then the domain of R equal to A. Rங்கிறது ஒரு ரிலேஷன் தான். ரிலேஷனாக இருக்கும்போது டொமைன் ஆஃப் R equal to Aவாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அடுத்து, இஃப் F from N to N, அதாவது ரியல் இது வந்து என்ன நம்பர், நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர், இஸ் டிஃபைன்ட் as f of x equal to x² டிஃபைன் பண்ணியிருக்காங்க. The image of 1 and 2 are. ஃபங்க்ஷன் என்ன, x². இங்கே 1 கொடுத்தா அது இங்கே 1 ஸ்கொயர் பண்ணி கொடுக்கணும். 2 கொடுத்தா இமேஜ் வந்து 2 ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். 1ஓட இமேஜ் 1, 2ஓட இமேஜ் 2². 2² என்ன, 4. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. அதாவது மிக முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஃபங்க்ஷனில் கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இங்கே பார்த்தோமே ஆர் ஈக்குவல் டு ஏ, அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இமேஜஸ் இருக்கணும். ஆனால் ரிலேஷனில் அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு எலமெண்ட்டுக்கும், இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் அதனுடைய டிஃப்ரென்சஸ். லெட் A and B be two non-empty finite sets. Then which one among the following two collections is large? இந்த இடத்துல எது லார்ஜ், நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் லார்ஜா, நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் லார்ஜா? நமக்கு தெளிவாக தெரியும் இல்லையா, இந்த படத்துலேருந்து தெரியும். எப்படி, ரிலேஷன்ஸ் தான் பெருசு இல்லையா, ஃபங்க்ஷன்ஸுங்கிறது சின்னது. ஸோ கொஸ்டின் என்ன, which of the two collections is large? நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தான் லார்ஜ், நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கம்மி தான். Illustration 9, testing for functions. Representation by arrow diagram. This represents a function. Each input corresponds to a single output. ஒரு இன்புட்டுக்கும் சிங்கிள் அவுட்புட் இருக்குது இந்த ஃபங்க்ஷனில். இதை பாருங்கள், 1க்கு m அவுட்புட், 2க்கு n அவுட்புட், 3க்கும் n அவுட்புட். p வந்து எதோடையும் கனெக்ட் ஆகலை. இந்த படத்தில் பாருங்கள், திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா
பி அப்படிங்கிற, அதாவது பிங்கிறது ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், பிங்கிற பையன் ஒய்ங்கிற ஸ்கூலுக்கும் போகிறான், இசட்டுங்கிற ஸ்கூலுக்கும் போகிறான். அப்படி போக முடியுமா? ஒரே ஒரு ஸ்கூலுக்கு தான் போகணும். அதாவது நீங்கள் ஃபங்க்ஷன் செக் பண்ணும்போதெல்லாம் இதை மனசில் வச்சு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணிடுவீங்க. இந்த பக்கம் இருக்கிறது பையன், இந்த பக்கம் இருக்கிற ஸ்கூலுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு பையன் ஒரு ஸ்கூலுக்கு தான் போகணும். ஒரு பையன் 2 ஸ்கூலுக்கு போயிட்டானாவே அது ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ எழுதும்போது திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், ஒன் ஆஃப் த இன்புட் பி இஸ் அசோசியேட்டட் வித் 2 அவுட்புட்ஸ் அப்படின்னு ரீசன் எழுதிக்கணும். அடுத்து பாருங்கள், இந்த நோட் பாருங்கள். நோட் நமக்கு ஏற்கனவே தெரியும். த ரேஞ்ச் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் இட்ஸ் கோடோமைன். ஒரு ஃபங்க்ஷனோட ரேஞ்சுங்கிறது, ரேஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது ரைட் சைடு கனெக்டாக இருக்கிறதுக்கு பேர் ரேஞ்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஞ்சில் எம்மும் என்னும் இருக்கும், கோடோமைனில் எம்என்பி 3 இருக்கும். அப்போ ரேஞ்ச் இஸ் அ சப்செட் ஆஃப் கோடோமைன், அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஃபங்க்ஷன் play very important role in the understanding of higher ideas in mathematics. அதாவது higher ideas, mathematicsல higher ideasக்கு வந்து functions ரொம்ப யூஸ் ஆகுது. They are basic tools to convert from one form to another form. In this sense, functions are widely applied in engineering sciences. ஓகேவா? எதுக்காக functions படிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு சிந்தனையே வேண்டாம். எக்ஸாம்பிள் 1.6 பாருங்க. Example 1.6 பாருங்க. Let x equal to 1 2 3 4 and y equal to 2 4 6 8 10. இங்கே படம் போட்டு காமிச்சிருக்காங்க பார்த்துக்குங்க. ஆறுன்னு ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. 1, 2 1 2ஓட ரிலேட்டட், 2, 4 2 4ஓட ரிலேட்டட், 3, 6 3 6ஓட ரிலேட்டட், 1, 4, 8 4 8ஓட ரிலேட்டட். Show that R is a function and find its domain, codomain and range. பாருங்கள், இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும், கரெக்டாக ஒரு பையன் ஒரு ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ this is a function. Pictorial representation of R is given. இங்கே போட்டிருக்காங்க. From the diagram we see that for each x belongs to x. இங்கே இருக்கிறதெல்லாம் x. இந்த xக்கெல்லாம் there exists only 1 by y belongs to y. Thus all elements of x have only one image in y. இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரே ஒரு இமேஜ் இருக்குது. அதாவது ரீசன் எழுத தெரியணும் உங்களுக்கு, அதனால தான் இதை பாருங்கள். ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஒய் பிலாங்ஸ் டு ஒய். எப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரிலேஷனாக ஃபங்க்ஷன்னு சொல்கிறீங்களோ அப்போ நீங்கள் இந்த ரீசன் எழுதணும். ஓகேவா? தேர்ஃபார் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ டொமைன் கேட்டிருக்காங்கல்ல, டொமைன் அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்கிறது டொமைன் இல்லையா, 1 2 3 4. கோடொமைன் அப்படின்னா இங்கே இருக்கிறது 1 2, இந்த பக்கம் என்ன இருக்குது 2 4 6 8 10. கோடொமைனில் 10 இருக்கும். ரேஞ்சுன்னா எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதில் 10 இருக்காது. எக்ஸாம்பிள் 1.7 பார்த்துக்குங்க. A relation f from x to y defined by f of x equal to x square minus 2. அதாவது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, நீங்கள் உள்ளே கொடுக்குற அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதிலேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணிடும். வேர் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு, கேபிட்டல் எக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா -2 -1 0 3. அண்ட் ஒய்ங்கிறது என்ன, ரியல் லைன். ரியல் லைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது நம்பர் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் லைனில் எல்லாம் 0 1 2 எல்லாமே, அதே போல் -1 -2 இதுக்கு இடையில இருக்க விகிதம் முழு எண்கள், அதாவது ரேஷனல் நம்பர்ஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே ஆறில் இருக்கும். அதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஃபஸ்ட்டு லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப். செகண்டு இஸ் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். பாருங்கள், எஃப் அப்போ லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் அப்படின்னா நமக்கு எக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது. எக்ஸ் அதாவது இங்கே போடுவோம் இல்லையா, எக்ஸ் என்னெல்லாம் இருக்குது, -2 -1 0 3. இதோட இமேஜஸ் என்னன்னு நமக்கு தெரியுமா? நமக்கு இந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியும். என்ன இருக்குது, ஆர் ரியல் நம்பர் சிஸ்டம் இருக்குது. -2ஓட இமேஜ் என்ன, -2வை நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், -2வை ஸ்கொயர் பண்ணி 2வை சப்ட்ராக்ட் பண்ணிடும். -2வை ஸ்கொயர் பண்ணால் +4, அதில் 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் 2. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் -2ஓட இமேஜ் என்ன, +2. அடுத்து 0 உள்ளே கொடுங்க, 0வை ஸ்கொயர் பண்ணி 2வை சப்ட்ராக்ட் பண்ணும். 0வை ஸ்கொயர் பண்ணால் 0 தான், அதில் 2வை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா -2. ஸோ 0வோட இமேஜ் என்ன, -2. அடுத்து -1க்கு பாருங்கள், -1 ஸ்கொயர் பண்ணி 2வை சப்ட்ராக்ட் பண்ணும். -1 ஸ்கொயர் பண்ணால் +1, 1 -2 -1. ஸோ -1 -1ஓடையே கனெக்டடு. அடுத்து பாருங்கள், f of 3
3 ஸ்கொயர் பண்ணுங்கள் 9, 9ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 7, 3யோட இமேஜ் 7. இதில் இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா, 6ல் உள்ள மீதி எலமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளால இருக்குது. கேள்வி என்ன, லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப். எஃபோட எலமெண்ட்ஸை லிஸ்ட் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டர்டு பேரை எழுதணும். -2, 2, -1, -1, 0, -2, 3, 7. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், எஃப் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனாக செக் பண்ணுறதுக்கு டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் யூனிக் இமேஜ் இருக்கா, அதாவது ஒரு பையனும் ஸ்கூலுக்கு போகிறானா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். எல்லா பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டான், அதே போல் எந்த பையனும் 2 ஸ்கூலுக்கு போகலையான்னு பார்த்துக்குங்க, போகலை. அதனால் denote that each element in the domain of f has unique image. Therefore f is a function. Thinking corner பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். Is the relation representing association between planets and their corresponding moons of a function. அதாவது ஒரு ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா பிளானட்ஸையும் அதோட மூன்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸு. இப்போ இந்த பக்கம் பிளானட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் மூன்ஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம எர்த் எடுத்துக்குவோமே, எர்த்துக்கு எத்தனை மூணுமா, ஒரே ஒரு மூன் தான் இல்லையா, அது என்னது, எர்த்துக்கு ஒரே ஒரு மூன், நிலா இல்லையா. அடுத்து நீங்கள் சாட்டன் எடுத்துக்கோங்களேன், சாட்டனுக்கு எத்தனை மூன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, சாட்டனுக்கு ஏகப்பட்ட 3 இருக்குது, 26க்கு மேலே 3 இருக்குது, கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா இங்கே கனெக்ட் பண்ணும்போது சாட்டனை நாம் நிறைய எலமெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணிடுவோம் இல்லையா. அப்படின்னா இது ஃபங்க்ஷனாக இங்கேருந்து இங்கே, இது ஸ்கூலில் இருக்க பையன் எத்தனை ஸ்கூலுக்கு போகிறான், நிறைய ஸ்கூலுக்கு போகிறான், அப்படி போகலாமா, போகக்கூடாது இல்லையா. ஸோ பிளானட்ஸையும் அதோட மூன்ஸையும் அசோசியேட் பண்ணக்கூடிய அந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் கிடையாது. எக்ஸாம்பிள் 1.8 பாருங்கள், x = -5, 1, 3, 4 and y = abc, then which of the following relations are functions from x to y. கீழே இருக்கிற ரிலேஷன்ஸில் எதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் x to yன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அதாவது கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா இது வெரி வெரி சிம்பிள். உங்களுக்கு R1ங்கிறது -5, a, 1, a, 3, b. இது ஃபங்க்ஷனானு ஒன்றை கேட்டிருக்காங்க. நாம் எப்போதுமே ஆரோ டயக்ராம் போட்டுக்கணும். ஆரோ டயக்ராம் போடும்போது எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே போட்டுக்கணும், ஒயில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் இங்கே போட்டுக்கணும். இந்த ரிலேஷனில் இருக்கிறத மட்டும் போடக்கூடாது, ஓகேங்களா. அடுத்து இப்போ ரிலேஷனை இங்கே ஆரோ டயக்ராமாக மாற்றுங்க. -5, a, -5 இங்கே இருக்கா, a இங்கே இருக்குது, கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1, a, 1ம் ஏவோட கனெக்ட் ஆயிடுச்சு. 3, b கனெக்ட் ஆயிடுச்சா. இப்போ ஃபங்க்ஷனானு செக் பண்ணுவோம். இங்கே இருக்கிற எல்லா பசங்களும், இதெல்லாம் பசங்க இல்லையா, பள்ளிக்கூடம் போயிட்டாங்களான்னு முதல்ல செக் பண்ணணும். ஒரே ஒரு பையன் போகாமல் நிற்கிறான் இல்லையா, அப்போ கண்டிப்பாக ஃபங்க்ஷன் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இங்கே லாஸ்ட்டில் எழுதியிருக்காங்க பாருங்கள், R1 is not a function as 4 belongs to x does not have an image in y. எல்லா எக்ஸுக்கும் இமேஜ் இருக்கணும், 4க்கு இமேஜ் இல்லை, அதனால் இது ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு ஆன்சர் எழுதணும். செகண்ட் பாருங்கள், செகண்டுக்கும் பாருங்கள், இது கொஸ்டின். இங்கே ஆரோ டயக்ராம் போடுறதுக்காக இங்கே எக்ஸை போட்டுக்கணும், இங்கே ஒய்யை போட்டுக்கணும். எக்ஸில் இருக்க எலமெண்ட்லாம் இங்கே எழுதணும், ஒய்யில் இருக்க எலமெண்ட்லாம் இங்கே எழுதணும். இப்போது R2 டிஃபைன் பண்ணுற பாருங்கள், -5 பியை நோக்கி போகுது, 1 பியை நோக்கி போகுது, 3 ஏக்கு போகுது, 4 சிக்கு போகுது. இதை போட்டுட்டு நீங்கள் என்ன செக் பண்ணணும், எல்லா பையனும் ஸ்கூல் போயிட்டானான்னு பார்க்குறீங்க. ஆமாம் போயிட்டாங்க. அப்புறம் ஒருத்தருக்கும் யூனிக்கான இமேஜ் இருக்கா, -5ங்கிற பையன் பி ஸ்கூலுக்கு போயிருக்கான், 1ங்கிற பையனும் பி ஸ்கூலுக்கு போயிருக்கான். 2 பேர் ஒரே ஸ்கூலுக்கு போகலாம் இல்லையா, ஒரு பையன் தான் 2 ஸ்கூலுக்கு போகக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இது கண்டிப்பாக இந்த ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். பாருங்கள், ஆரோ டயக்ராம் ஆஃப் R2 இஸ் ஷோன் இங்கே போட்டிருக்காங்க. R2 இஸ் அ ஃபங்க்ஷன், ஏன்னா ஈச் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் ஒய். எக்ஸில் இருக்க ஒவ்வொரு எக்ஸ் எலமெண்ட்டுக்கும் ஒயில் யூனிக் இமேஜ் இருக்குது. தேர்ட் பாருங்கள், ரிலேஷன் என்ன, -5, a, 1, a, 3, b, 4, c, 1, b. இதுக்கு ஆரோ டயக்ராம் போடுறோம். இந்த பக்கம் எக்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம், இந்த பக்கம் ஒய் எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கு பிறகு இதை போடுறோம். -5 ஏயை நோக்கி போகுது, 1 ஏயை நோக்கி போகுது, 3 பியை நோக்கி போகுது, 4 சியை நோக்கி போகுது, ஓகேவா, 1 பியை நோக்கி போகுது. எல்லாம் போட்டுட்டு செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபங்க்ஷனானு செக் பண்ண போகிறோம். எல்லா பையனும் ஸ்கூல் போயிட்டானா,
போயாச்சு. ஒரு பையன் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கானா பாருங்கள், -5 ஏக்கு போயிருக்கிறான், 1 ஏக்கு போயிருக்கிறான், 1 பிக்கும் போயிருக்கிறான். இதை தான் நம்ம பார்க்கணும். 1ங்கிற எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கும் இல்லையா, ஒரு மனுஷனுக்கு ஒரு நிழல் தான் விழும். ஸோ 2 நிழல் விழுதுனாவே அது ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம எழுதணும். R3 is not a function. 1 belongs to X has 2 images. A belongs to Y and B belongs to Y. அதனால this is not a function. ஸோ இதுலேருந்து என்ன உங்களுக்கு தெரியுது, நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கணும்னா, image of an element should always be unique. ஒரு எலமெண்டோட இமேஜ் யூனிக்காக இருக்கணும். Example 1.9 given f of x equal to 2x minus x square. f of x என்ன பண்ணோம்னா, நீங்கள் உள்ள கொடுக்க நம்பரை 2ஆல் இன்டூ பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிடும். இப்போ நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் x equal to 1, ஃபஸ்ட்டு சம் என்ன, f of 1 தானே, எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன போடணும், 1. f of 1 இதில் போடணும்னா இதில் போடணும். f of 1 equal to 2 into x இருக்கிறதுல 1 மைனஸ் x இருக்கிறதுல 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 into 1 2 மைனஸ் 1 ஸ்கொயர் 1, 2 minus 1 1. செகண்ட் சம்முக்கு வாங்க. f of x plus 1, எக்ஸுக்கு என்ன போடணும், x plus 1 போடணும். x இருக்கிற இடத்துல x plus 1, f of x plus 1 equal to 2 into x இருக்கிற இடத்துல x plus 1 மைனஸ் இங்கே x இருக்கிற இடத்துல x plus 1 ஸ்கொயர், 2 உள்ள கொண்டு பெருக்கிக்குங்க, 2x plus 2 கிடைக்குதா, மைனஸ் இதுக்கு a plus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a plus b தான் ஹோல் ஸ்கொயர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். இதில் a இருக்கிறதுல எக்ஸும் b இருக்கிறதுல 1 போட்டிருக்கோம். x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 கிடைக்குது. இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த 2xும் இந்த 2xும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் வந்துடும், இந்த ப்ளஸ் 2 இது -1 இல்லையா, கழிக்கும் போது +1 கிடைக்கும், x ஸ்கொயர் ப்ளஸ் 1. தேர்ட் சம் பாருங்கள், f of x ப்ளஸ் f of 1. f of xனா 2x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் நமக்கு தெரியும். f of 1 நம்ம இந்த ஃபஸ்ட்டு சம்மில் கண்டுபிடிச்சிருக்கோம், 1ன்னு அதை போட்டிருக்கோம். அப்படின்னா அரேஞ்ச் பண்ணும்போது x ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எழுதணும், மைனஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, f of x ப்ளஸ் 1க்கு வேறு ஆன்சர் இருக்குது, f of x ப்ளஸ் f of 1க்கு வேறு ஆன்சர் இருக்குது. அப்போது f of x ப்ளஸ் f of 1ம் f of x ப்ளஸ் 1ம் ஈக்குவல் கிடையாது. அதாவது f of a plus b is not equal to f of a plus f of b. Thank you students.